இப்போது 9 தொகுதிகளுக்கான தபால் வாக்குகளினுடைய முன்னணி நிலவரங்கள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. அந்த வகையில் 6 தொகுதிகளில் திமுக கூட்டணி, 2இல் தாவேக, 1இல் அதிமுக கூட்டணி என்கிற வகையில் தபால் வாக்குகளினுடைய முன்னணி நிலவரங்கள் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. யாரெல்லாம் தபால் வாக்குகள் அளித்திருக்கிறார்கள்? தேர்தல் பணியில் ஈடுபடுத்தப்பட்ட ஊழியர்கள், காவலர்கள், 85 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள், வாக்கு சாவடி மையத்திற்கு வர முடியாத மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்டோர் இந்த தபால் வாக்குகளை அளித்திருக்கிறார்கள். 10 தொகுதிகளுக்கான தபால் வாக்கு முன்னணி நிலவரங்கள் கிடைத்திருக்கிறது. அந்த வகையில் 6 தொகுதிகளில் திமுக கூட்டணியும், 2இல் தாவேகவும், 2இல் அதிமுக கூட்டணி என்கிற வகையில் தற்போது தபால் வாக்கு அடிப்படையிலான முன்னணி நிலவரங்களை பார்க்கிறோம். 12 தொகுதிகள், 7இல் திமுக கூட்டணி, 3இல் அதிமுக கூட்டணி, 2இல் தாவேக என்கிற வகையில் தபால் வாக்குகள் அடிப்படையிலான முன்னணி நிலவரங்கள் கிடைக்கப்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் இன்னும் சற்று நேரத்தில் 8:30 மணிக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் என்னும் பணிகள் என்பது தொடங்கும். அது தொகுதிகளின் அடிப்படையிலான வாக்குப்பதிவு மையங்கள், பூத் அடிப்படையிலான எண்ணிக்கையில் சுற்றுகள் என்பது மாறுபடும். அந்த வகையில் கடைசி சுற்றுக்கு முந்தைய சுற்றில்தான் தபால் வாக்குகளினுடைய எண்ணிக்கை என்பது அறிவிக்கப்பட இருக்கிறது. மதுரையை பொறுத்தவரைக்கும் தற்போதைய சூழல் என்ன? கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் வெற்றி. விவரங்கள். பாலவேல், மதுரையில அந்த ஒரு வேட்பாளர்கள் அவங்களுடைய பூத் ஏஜென்ட்லாம் உறுதிமொழி ஏற்கோட இந்த வாக்கு எண்ணிக்கை துவங்கி இருக்கு. தபால் வாக்கு எண்ணிக்கை மதுரையில 20,976 வாக்குகள் மொத்தமா மதுரை மாவட்டம் முழுக்க இருக்கக்கூடிய 10 சட்டமன்ற தொகுதியில அந்த வாக்குகள் எல்லாம் பதிவா இருக்குது. ஒவ்வொரு தொகுதியினுடைய வாக்குகளாக எண்ணப்பட்டு இருக்கு. ஒரு வேட்பாளர்களுடைய வாக்குகள் தனித்தனியாக எண்ணி இப்போ அவங்களுடைய முகவர்கள் முன்னிலையில அந்த எண்ணக்கூடிய பணி அப்படி துவங்கி இருக்குது. இன்னும் சற்று நேரத்துக்குள்ளாக இதனுடைய முன்னிலை நிலவரங்கள் தெரிய வர இருக்குது. மதுரையில கடுமையான போட்டிகள் நிலவக்கூடிய அதிகமான தபால் வாக்குகள் பதிவாகக்கூடிய தொகுதியில் நன்றி வெற்றி. நம்ம தொடர்ந்து பேசலாம்.